அஸ்ஸலாமு அலைக்கும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நாங்கள் பகீவுல் கர்கத் எனும் பொது மையவாடியில் ஒரு பிரேத நல்லடக்கத்தில் கலந்து கொண்டோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் வந்து உட்கார்ந்ததும் நாங்களும் அவர்களைச் சுற்றி அமர்ந்து கொண்டோம். அவர்களிடம் ஒரு சிறிய கைத்தடி இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை குனிந்தவர்களாக தமது கைத்தடியால் தரையை கீறியபடி ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார்கள். உங்களில் யாரும் அல்லது பிறந்துவிட்ட எந்த உயிரும் தமது இருப்பிடம் சொர்க்கமா அல்லது நரகமா என்று எழுதப்படாமல் இருப்பதில்லை. அவ்வாறே அது நற்பேறு அற்றதா நற்பேறு பெற்றதா என்றும் எழுதப்படாமல் இருப்பதில்லை என கூறினார்கள். அப்போது ஒருவர், அல்லாஹ்வின் தூதரே, அப்படியாயின் ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டதன் மீது பாரத்தை போட்டுவிட்டு நற்செயல்கள் புரியாமல் நாங்கள் இருந்துவிட மாட்டோமா? ஏனெனில் நம்மில் யார் நற்பேறு பெற்றவராக இருப்பாரோ அவர் அந்த நல்லவர்களின் செயலின் பக்கம் செல்லப் போகிறார். யார் நற்பேறு அற்றவராக இருப்பாரோ அவர் அந்த கெட்டவர்களின் செயலின் பக்கம் செல்லப் போகிறார் என்று சொன்னார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் நற்பேறு பெற்றவர்களோ அவர்களுக்கு நற்செயல் எளிதாக்கப்படும், யார் நற்பேறு அற்றவர்களோ அவர்களுக்கு கெட்ட செயல் எளிதாக்கப்படும் என்று கூறினார்கள். பிறகு, எவர் தான தர்மம் கொடுத்து இறையச்சத்துடன் நடந்து நல்லவற்றை உண்மையாக்குகின்றாரோ என்று தொடங்கும் வசனங்களை ஓதிக் காட்டினார்கள். சஹீஹ் புகாரி 1362, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள்.